இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் 2 வார காலமாய் அருமையான மிஷனரி ரிச்சர்ட் உம்ரன் என்கிற சகோதரரை குறித்து நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இவர் மிஷனரி என்று சொல்கிறதை காட்டிலும் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் தன் சரீரம் முழுவதும் காயங்களோடு ஆண்டவருக்காக ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ்ந்த ஒரு ஊழியக்காரர், சுவிசேஷகர் என்று நாம் கடந்த 2 வார காலமா பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி பகுதியாய் நாம் பார்த்தோம், கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறதுக்காக மனுஷனை உயர்த்துகிற ஸ்தலம் ஆலயம் கிடையாது, ஆண்டவரை உயர்த்துகிற ஸ்தலம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்துகிறதுக்கு எடுத்த முயற்சி அவர் போய் தைரியமா பேசினது நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு ஏற்பட்ட முதல் தரமான கடின பாதையை நாம் போன வாரம் பார்த்தோம். அதுல ரொம்ப அதிகமா இருக்கிற சிறைச்சாலையிலேயே இருக்கிற கடினமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை மூளை சலவை தான் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். இந்த மூளை சலவை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் அந்த மனுஷன் இருக்கிற குட்டி ரூம்குள்ள, அவரை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற ரூமை பற்றி நான் சொன்னேன். ஒரு மனுஷனுடைய ஹைட் எவ்வளவோ அவ்வளோதான், அந்த உயரத்துக்கு தான் இருக்கும். கையை நீட்ட முடியாது, கால் அசைக்க முடியாது. அசையாம நின்னா அந்த மனுஷனால் அந்த ரூம்ல நிற்க முடியும். மற்றபடி கொஞ்சம் அசைஞ்சா சுற்றி இருக்கிற எல்லா ஆணிகள், கூர்மையான ஆணிகள் அவரை காயப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு ரூம்குள்ள இடைவிடாம நீ கம்யூனிஸ்டத்தை கை கொள்ளணும், கம்யூனிஸ்டம் நல்லது, கிறிஸ்தவம் முட்டாள்தனமானது, அதை விட்டுவிடு அப்படின்னு சொல்லி இந்த வாசகம் மட்டும் ஒரு நாள் 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் இதை மட்டும்தான் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். வேற எந்த வார்த்தைகளும் அவருக்கு நேரா வெளி சத்தங்கள் ஒன்றும் அவருக்கு கேட்காது. இவரும் வேற எதையும் சிந்திக்க முடியாது. இவர் மூளைக்குள்ள போய் இந்த வார்த்தை ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இந்த வார்த்தையை ஒரு நாள் முழுவதும் இவரை கேட்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுல அவர் பயங்கரமா மனசளவுல சோதிக்கப்பட்டார். பயங்கரமா இந்த வார்த்தைகளை, அதாவது கிறிஸ்தவத்தை ஆராதிக்கிறதுக்காக ஒரு நாத்திகனா இருந்த ஒரு மனுஷனை சாதாரண ஒரு தச்சன் சொன்ன வார்த்தைகள் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணிக்கப்பட்டவர். அப்படி அர்ப்பணித்த ஒரு ஊழியக்காரர் காதுகள்ல இடைவிடாமல் கிறிஸ்தவம் முட்டாள்தனமானதுன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனா திரும்ப 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 இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க கிட்டத்தட்ட 6 மாத காலம் 18 மணி நேரம் இதைத்தான் இவர் கேட்டுக்கொண்டே இருந்தாராம். இதோடைய தாக்கம் அவரை பயங்கரமா சோதிச்சு சரீர அளவுல அவர் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 3 நாட்கள் இந்த மூளை சலவை செய்த இந்த காரியத்தை நிமித்தம், இந்த தண்டனை நிமித்தம் 3 நாட்கள் சுயநினைவு இல்லாம கடந்தாராம். ஆனா இந்த 3 நாட்களும் ஒரு துளி கூட அவர் ஜீவனுக்கு ஆபத்து வராம கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். காரணம், அவர் சிறைச்சாலையில இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட நிறைய போதகர்கள் வந்து எல்லாரும் கடினமான தண்டனை மூளை சலவைன்னு சொல்றாங்களே, அதுல நீங்க எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்டபோது அவர் பதில் சொல்லியிருக்கிறார், அவங்க கொடுத்தது மூளைக்கு சலவையா, ஆனா நான் அந்த சிறைச்சாலைக்குள்ள என் இதயத்தை சலவை பண்ணிக்கிட்டேன். எதை வச்சு? ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். இதைத்தான் அவர் இருதயம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். படைச்சவர் ஆண்டவர் தான், மூளையை படைச்சவரும் ஆண்டவர் தான், இதயத்தை படைச்சவரும் ஆண்டவர் தான். ஆனா நாம எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையா மாறும் அப்படிங்கிறதுக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு. இவர் இப்படி மூளை சலவையிலிருந்து ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு சொல்லுகிற இந்த வார்த்தையை தான் வாயினால தன்னுடைய இருதயத்துல உச்சரித்து ஜெயம் எடுத்துட்டார். இப்போ கொஞ்ச காலம் 2000 அவர் சிறைச்சாலையில 8 வருட காலம் அங்க தண்டனை அனுபவித்தாரு. நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த சூழ்நிலையில இப்படி 3 நாட்கள் இவர் சுயநினைவு இல்லாம ஆன உடனே ஒருவேளை மறிச்சிருவாரோ அப்படிங்கிற பயத்துல கொஞ்ச நாள் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாள் அவருக்கு தண்டனையை குறைச்சி அவரை விடுவித்தாங்க.
எத்தனை கொஞ்ச நாள் அப்படின்னு சொன்னா, அவரை வெளியில அனுப்பும்போது சொன்னாங்களாம், என் கண்ணு முன்னாடி இன்னொரு தடவை இயேசு நல்லவர்னு உன் வாயிலிருந்து யாராவது ஒருத்தருக்கு சொன்னா, இப்ப கொடுத்த தண்டனையை விட பல மடங்கு தண்டனையை உனக்கு கொடுத்து மறுபடியும் சிறைச்சாலையில போடுவோம் அப்படின்னு மிரட்டி அனுப்பி வச்சாங்களாம். ஆனா இவர் கொஞ்சம் கூட அந்த வார்த்தைகளை மனசுல ஏத்துக்கவே இல்லை. குறுகிய கால விடுதலையோட வீட்டுக்கு கடந்து வந்தாங்க. 1956 இவருடைய சிறைச்சாலை வாழ்க்கை முடிந்து இவர் வீட்டுக்கு கடந்து வந்தார். இந்த கடந்து வந்த ஒரு வாரம் வீட்டுக்கு வந்த உடனே பாருங்க, 8 வருஷம் சரீர அளவுல பயங்கரமா கடினப்பட்டிருக்கிறார். அவருடைய சரீரத்துல முதுகுல இருக்கிற நடு எலும்புல இருந்து ஒரு எலும்ப, அதாவது நேரா நிற்க பண்ணுகிற அந்த எலும்பை உடைச்சிருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு இருக்கிற எலும்புகள்ல 6-7 எலும்புகள் இவருடைய சரீரத்துல இருந்து அடியினாலே உடைக்கப்பட்டிருக்கான். அப்படி உடைக்கப்பட்டிருக்கிறவர் சரீரத்துல இருக்கிற பாதி சதைகளை எலும்புகளோடு உடைக்கும் போது சதைகளை பீத்து எடுத்திருக்காங்களாம். சரீர அளவுல அவர் அவ்வளோ காயப்பட்டிருக்கிறார். வீட்டுக்கு வந்த உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இவ்வளோ வேதனையில இவ்வளோ அடிகள்ல ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறான்னா எங்களால நம்பவே முடியல. நாங்க படிச்சதுக்கு மேல இவருடைய சரீரம் எங்களுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா அவருடைய சரீர சூழ்நிலை ஒரு சாதாரண மனுஷனுடைய நிலை மாதிரி அவருடைய பலன் இல்லை. ஆனா அந்த பலவீனத்திலையும் அவ்வளோ கஷ்டத்திலையும் ஜீவனை கர்த்தர் காத்திருக்கிறார். எதற்காக அப்படின்னு ஒரு வார காலம் வீட்டில இருந்து நல்லா ஜெபித்து கொண்டிருந்திருக்கிறார். அந்த ஒரு வார காலத்துல ஆண்டவர் அவரோடு பேசி இருக்கிறார். இன்னும் நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம், நீ போகணும், ஊழியம் செய்யணும், அதற்காக உன்னை நான் ஜீவனோடு காத்தேன். இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிறது என்னுடைய ஜீவன், இதை உலகத்துக்கு போய் சொல்லு அப்படின்னு இந்த ஒரு வாரம் தான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து இந்த ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து இன்னும் புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டார். உடனே அவர் எடுத்திருக்கிறார். உடனே போய் அந்த ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த கைதிகளாக கொண்டு வரப்பட்டதான ரஷ்ய தேசத்திலிருந்து கைதிகளாய் கொண்டு வரப்பட்டதான நபர்களுக்கு போய் இவர் சுவிசேஷம் சொல்றது தான் இவருடைய வேலையா இருந்துச்சு. அதுல அநேக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க, அந்த உறுப்பினர்கள் எல்லாம் இருந்தாங்க. இவர்களுக்கு நண்பர்களா இருந்த போதிலும் இவர் இப்படி போய் இவ்வளோ அடிபட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டும் மரணத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு மறுபடி வந்தும் இவர் எவ்வளோ தைரியத்துல இப்படி பிரசங்கிக்கிறாரு. இவரை இனிமே சும்மா விடக்கூடாது, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் கம்யூனிசத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை இன்னும் அதிகமா பலமா காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஸ்நேகமா இருந்தவங்களே இப்படி குழி பறிச்சாங்களாம், போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். ஆனா ஒருத்தரும் இவரை நெருங்க முடியாதபடி 6 மாத காலம் தைரியமா அவர் வெளியில போய் அவருடைய காயங்களை காட்டி அவருடைய அடிகளை காட்டி அநேகரை ஆண்டவருக்கு நேரம் ஆயத்தப்படுத்தினாராம். இப்படி செய்து கொண்டிருந்த போது இந்த கடைசியா அவர் ஒரு கூட்டத்துல பிரசங்கித்து கொண்டிருந்த போது கம்யூனிஸ்டத்துல தலைவராக இருந்தவர், நீ இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி இயேசு நல்லவர்னு சொல்றதை நான் பார்த்தா உன்னை சிறையில் அடைத்து மரண தண்டனையை தான் கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டி வெளியில அனுப்பின அந்த தலைவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். உடனே அவரை மிரட்டி எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கு முன்னாடி மிரட்டி இருக்கிறாரு. அப்போ சபையார் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு உதவியா இருந்ததுனால அந்த தலைவரால் அவரை ஒன்றும் பண்ண முடியல. உடனே இதுக்கு மேல வெளியரங்கமா நம்ம ஊழியம் செய்ய முடியாது, நம்ம செஞ்சு கொண்டிருக்கிற அந்தரங்க ஊழியத்தை தொடர்ச்சியா செய்வோம் அப்படின்னு சொல்லி தலைவர்களுடைய அந்த நிர்பந்தம், ரொம்ப கடின பாதை, இதெல்லாம் அதை விட அவர் சொல்றார், நான் ஊழியம் செய்கிறதுக்கோ அந்த தலைவர்கள் என்னை பயமுறுத்தினதுனாலயோ நான் வெளியரங்கமான ஊழியத்தை நிறுத்தல, என்னோட அடிகள் நிமித்தம் என் சரீரம் அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருடைய சரீரம் பயங்கரமான வேதனைகளை அனுபவித்திருந்ததுனால மறுபடியும் சிறைச்சாலையில இந்த தண்டனை அனுபவிக்க அவருக்கு பய உணர்வு. அதனால வெளியரங்கமான ஊழியத்தை நிறுத்திட்டு அந்தரங்கமா காட்டுப்புறத்துல, நான் ஏற்கனவே சொன்னேன், அவருடைய அந்தரங்க ஊழியத்தின் மூலமா அநேக ரஷ்யர்கள் ஆண்டவர் அறிந்தார்கள் சொல்லி, அப்படி அவர் அந்தரங்க ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அங்க ஒரு அந்தரங்க சபைக்கு கடந்து வந்ததான ருமேனிய தேசத்தின் கெர்லா என்ற சிறைச்சாலையிலிருந்து ஒரு சகோதரன் வந்தார்.
அந்த சகோதரன் புதிதா ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு வந்தார். அவரை பார்த்த உடனே அவருக்கு அதிகமா ஆண்டவரை பத்தி அன்பை சொல்லி இவர் காயங்கள் எல்லாம் காட்டி அவர் மேல தேவ அன்பை காண்பித்ததுனால அந்த நபர் பார்த்த முதல் சந்திப்பிலேயே இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்த இந்த கிரீக் என்கிற இந்த சகோதரரை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தின உடனே இப்போ அந்த சகோதரன் ஆண்டவருக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியா மாறிட்டான். இத கேள்விப்பட்ட தலைவர்கள் அந்த மனுஷனை உடனே கைது பண்ணி சிறைச்சாலையில அடிச்சிருக்கிறாங்க. அடித்து கொல்லணும் அப்படின்னு திட்டமிட்டு அந்த வாலிபனை கொண்டு போயிருக்கும் போது அந்த வாலிபனை அடி தாங்க முடியாம சரீரத்துல பல காயங்கள் பட்டு மரண தருவாயில இருந்திருக்கிறான். இந்த மரண தருவாயில இருக்கிற இந்த வாலிபனை செய்தியை கேள்விப்பட்ட அவங்களுடைய பெற்றோர், அந்த வாலிபனுடைய பெற்றோர் அந்த சரீரத்துல ஏற்பட்டிருக்கிற காயங்களுக்கு மருந்தா சிறைச்சாலையில் இருக்கிற தலைவர்கள் கண்கள்ல தயவு கிடைத்து மருந்த சிறைச்சாலைக்கே அனுப்பி வச்சாங்க. ஆனா மருந்த கையில வச்சுக்கிட்டு தலைவர் கேட்கிறாராம், அந்த போலீஸ்காரில் ஒருத்தர் கேட்கிறாராம், இந்த மருந்து உனக்கு சுகப்படுத்தும் சொல்லியிருக்கிறார். இந்த காயத்தை சுகப்படுத்துறதுக்கு இந்த மருந்து உதவியா இருக்கும்னு உங்க பெற்றோர் அனுப்பியிருக்காங்க. இப்ப நான் இந்த மருந்தை உன் மேல இறக்கப்பட்டு தாரேன். ஆனா நீ ஒண்ணு செய்யணும், உன்கிட்ட இருக்கிற உனக்கு தெரிந்திருக்கிற அந்தரங்க சபையின் உறுப்பினர்களை எனக்கு அடையாளம் காட்டணும் அப்படின்னு இவர் சொன்னாராம். உடனே இந்த வாலிபன் கொஞ்ச நேரம் யோசிச்சிருக்கிறார். என் சகோதரர்களை காட்டி கொடுத்துதான் நான் உயிர் வாழணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. என் உயிரே போனாலும் நான் ஆண்டுடைய சமூகத்துல இருக்க விரும்புகிறேன். என் சகோதரர்களை காட்டி கொடுக்க மாட்டேன். இந்த அநியாயமான தண்டனைகளை நான் பட்டது போல என் சகோதரர்களை அனுமதிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் வைராக்கியமா இந்த வாலிபன் சொல்லியிருக்கான். பயங்கர கோபத்தினால இவன் என்ன இப்படி சொல்றான், இவனை எதுவுமே வச்சு மாத்த முடியலையே, மரணத்துல துடிச்சிட்டு கிடக்குறான், இப்ப கூட இவனுக்கு மரண பயம் இல்லாம இப்படி இப்படி ஆண்டவரையே சொல்லிட்டு இருக்கிறானே அப்படின்னு கோபத்தோட உயரத்துல இருந்து மருந்தை ஊத்தி இருக்கிறாங்க. அப்போ அதுல ஒரு சொட்டு அவர் மேல பட்டு அவர் உயிர் பிழைச்சிட்டார். உயிர் பிழைச்சி அந்த கொஞ்ச நேரத்துல, அந்த கொஞ்ச மருந்துல, கொஞ்ச காலத்துல அவர் சீக்கிரத்துல சுகம் வச்சுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தோன்னே பரவாயில்லையே, இவர் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர் தான் போல, ஏதோ ஒரு வகையில் இவருக்கு உதவி செஞ்சிட்டாரே அப்படின்னு கடின உள்ளமுள்ள காவலாளி ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் சிறைச்சாலையில அனுபவிக்கிறதா இவர் கேள்விப்பட்டு கொண்டே இருந்தார். இவருடைய ஊழியம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. மரண தண்டனையில் இருக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறத கேள்விப்பட்ட உடனே இவருக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வந்தது. இன்னும் அதிகமா ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். கடைசியாக இவர் இப்படி ஊழியம் செய்கிறத பார்த்து கொண்டு இனிமே இவரை வெளியே விட்டா உலகத்துக்கும் நல்லதில்ல, நம்ம கட்சிக்கும் நல்லதில்ல, அதனால இவரை முதல்ல ஜெயில தள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தலைவர் காவலாளியில் இருக்கிற ஒருத்தர் சொன்னாராம், இவரை ஏற்கனவே காயப்படுத்திட்டோம், இவரை ஏற்கனவே கஷ்டப்படுத்திட்டோம், இவர் கண்ணு முன்னாடி மனைவிய மகனெல்லாம் கஷ்டப்படுத்தினா அவன் மாறிடுவான், மனம் மாறிடுவான், அதனால மனைவியையும் மகனையும் கைது பண்ணி கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சிறைச்சாலைக்கு மனைவியையும் மகனையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்கள தனியாவும் இவரை தனியாவும் சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்க. மகன் கண்ணு முன்னாடி அம்மாவை கடுமையான காயங்களால பொருட்களால கம்பிகளால பயங்கரமா அவர் அடிக்கிறாங்க. இப்படி அடிச்ச உடனே அந்த பையன் அழுறான், ஐயோ எங்க அம்மா காயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க அம்மா பதில் சொன்னாங்களாம், அவங்க மகன் பேரு மீகாய், மீகாய் விசுவாசத்தை விட்டுறாத, விசுவாசம் முக்கியம், நான் படுற பாடுகள் எல்லாம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சாட்சியா தான் இருக்குமே தவிர, நீ ஒருவேளை மாறிட்டா, நீ ஒருவேளை எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க வேண்டாம், நாங்க நீங்க சொல்றதை கேட்கிறோம்னு சொல்லிட்டா இந்த விசுவாச பாதைய அநேகருக்கு சொல்ல முடியாம போயிடும், அந்த தப்ப நீ செஞ்சிடாத அப்படின்னு அடிகள் பட்டு கொண்டிருக்கிற அம்மா தன் மகனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இவனை உற்சாகப்படுத்தி, நீங்க என்ன செய்தாலும் நான் என் ஜீவனுள்ள மட்டும் ஆண்டவரையே ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, மனைவியை மட்டும் வச்சுக்கிடுவோம், மகனை அனுப்பி விட்டுருவோம், வாலிப சின்ன பையன் அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. மகன் தன்னந்தனியா 18 வயதுல இருந்து
தானே சம்பாதித்து தானே ஆதாரம் செஞ்சு தானே தன்னை பார்த்து கொண்டு படித்து கொண்டிருந்திருக்கிறான். அவன் போய் முதல் வருஷம் ஒரு ஸ்கூல்ல சேர்வானான். அந்த ஸ்கூல்ல அப்பா அம்மா ஜெயிலில் இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்காக அப்பா அம்மா ஜெயிலில் இருக்கிறாங்க, அதனால இவனை ஸ்கூல்ல சேர்க்க கூடாது அப்படின்னு இவன் போய் ஒரு வருஷம் படிப்பானா. ஒரு வருஷத்துக்கு பிறகு ஸ்கூல் மேம் தலைமைத்துவம் எல்லாரும் சொல்லி அவனை ஸ்கூல்ல இருந்து அனுப்பிடுவான். இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6-7 வருஷம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு மாறி மாறி போய் அவனால படிக்க முடியல. இதுல அவன் மைண்ட் செட்லாம் மாறுது. உடனே அவர் ஒரு முடிவெடுத்தா, ஜோமன் ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னுடைய உலக படிப்புலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீங்க வேதத்துல இருந்து கற்றுக் கொடுங்க, நான் வேதத்தை கற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன், எங்க அப்பா அம்மா மாதிரி நானும் உறுதியா இருக்கணும், அந்த உறுதி தன்மை எனக்கு வேணும்னா வேதத்தை நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜுக்கு போய் சேர்ந்தார். பைபிள் காலேஜ்ல நிறைய பணம் கொடுக்க ஆள் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய வறுமை நிமித்தம் அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறான். ஆனா எந்த துன்பத்திலையும் எந்த கஷ்டத்திலையும் தான் தகப்பன் சொல்லி கொடுத்ததான விசுவாசத்தை விட்டுறாத அப்படிங்கிற வார்த்தைய அந்த மகன் மறக்கவே இல்லை. அவங்க உள்ளத்துக்குள்ள அம்மா சொன்ன வார்த்தைகளும் அடிகளின் மத்தியில அப்பா சொன்ன வார்த்தைகளும் இவரை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்துச்சு. தொடர்ச்சியா இவங்க என்ன ஊழியம் செய்தாங்க. இப்படி சிறைச்சாலையில அநேக நாட்கள் இவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இவங்களுக்கு ஒரு மீட்பு காலம் உண்டானது. அது எப்போ, எந்த மாதிரியான சூழ்நிலையில இவங்க விடுவிக்கப்பட்டாங்க, எப்படி ஆண்டவருக்காக உயிருள்ள சாட்சியா வாழ்ந்தாங்க என்று சொல்லி வருகிற காலங்கள்ல பார்ப்போம். இன்றைக்கு நாம் பார்த்ததிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, தான் வளர்க்கிற தாம் பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா மாதிரிகள் என்ன மாதிரியா இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், அத போல நீ இருந்தாதான் ஆண்டவர் பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை பிள்ளைக்கு கற்று கொடுத்து மாதிரிகளாய் தாயும் தகப்பனும் வாழ்ந்தால் நிச்சயமாய் என்ன உபத்திரவமும் நம்மை சேதப்படுத்தாமல் கர்த்தர் காப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவர்.